Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel. இன்னைக்கு வீடியோல யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் ஷேர் பண்ணிருக்கேன். இன்னைக்கு வந்து க்ளீனிங்லாம் நிறைய இருக்கு அப்படிங்கறதால மார்னிங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லாமே வந்து பண்ணிட்டேன். இது வந்து மண்டே அன்னைக்கு எடுத்த vlog. ஸோ மார்னிங்லேருந்து ஈவினிங் வரையிலும் எப்படி போனதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா DMARTல வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் வந்து வந்திருந்தது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு வந்து அவல் வந்து கஞ்சி மாதிரி வச்சு கொடுக்க போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவல் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 200 ml வந்து வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து அதை வந்து காய்ச்சி எடுத்துக்க போகிறேன். அவல் வந்து நம்ம முன்னாடியே வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஊற வச்சு இதில் ஆட் பண்ணிக்கலாம். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி பண்ணியிருந்தேன், சிக்கன் பிரியாணி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முட்டை, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆனியன் வந்து பச்சடி பண்ணியிருந்தேன். அதே மாதிரி லஞ்சுக்கும் வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டேன். இதை வந்து நீங்கள் அப்படியே கொடுக்கணும் அப்படின்னாலும் கொடுக்கலாம். இதில் ஃப்ளேவருக்காக நான் வந்து மில்க் பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பனானா இல்லைனா வந்து ஆப்பிள் கூட ஆட் பண்ணிக்கலாம். 6 to 7 month பேபி அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் வந்து லைட்டாக அரைச்சிட்டு கொடுங்க. 8 monthsக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் மேஷ் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து கொடுக்கலாம். 1 வீக் வந்து நான் வீட்டில் இல்லை, ஊருக்கு போயிட்டேன். ஸோ அதனால் வந்து ஃப்ரிட்ஜெலாம் வந்து க்ளீன் பண்ணலான் இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். ஆயில் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து தீந்துருச்சு. அதனால் வந்து ஆயில் பாட்டிலையும் வந்து க்ளீன் பண்ணிடலான்னு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டே வந்து பாட்டில்லாம் வந்து ஊற வச்சிடலாம். அப்போ தான் வந்து ஒரு 1 hour வந்து ஊறினா கரெக்டாக இருக்கும். அந்த நாப்ஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக வந்து ஹாட் வாட்டர் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து டிஷ்வாஷர் லிக்விடு, அதுக்கப்புறம் வந்து வினிகர் ஆட் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் வந்து ஊற வச்சுக்கலாம். பாட்டில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஷ்வாஷர் லிக்விடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வினிகர், இது 2 ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 1 hour வந்து ஊறணும். ஹாட் வாட்டர் வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹாட் வாட்டரில் ஊறினுச்சு அப்படின்னா அந்த ஆயில் எண்ணெய் பிசுலாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து தங்கிடும். நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சேம் இதே மெத்தட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நமக்கு வந்து அந்த ஆயில் அந்த பாட்டிலில் இருக்க ஸ்மெல்லாம் வந்து இருக்காது. ஹாட் வாட்டர் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். எஸ்டர்டே நைட்டு தான் வந்து கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ணியிருந்தேன். அதனால் வந்து இப்போது மார்னிங் சமைச்சதுக்கு பிறகு DIY லிக்விட் யூஸ் பண்ணி கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ணிட போகிறேன். ஃப்ரிட்ஜு வந்து நெக்ஸ்ட் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு, அதனால் வந்து சிங்கில் இருக்க எல்லா பாத்திரத்தையும் வந்து வாஷ் பண்ணிட போகிறேன். மார்னிங் வந்து கோதுமை தோசையும் டொமேட்டோ சட்னியும் பண்ணியிருந்தேன். ஸோ சாப்பிட்டுட்டு இந்த வேலையை வந்து முடிச்சிட போகிறேன். பேபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 hours வந்து தூங்குவாங்க. ஸோ தூங்குறதுக்குள்ளேயும் என்னோடய ஒர்க்கை வந்து பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் இருக்க பார்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் இருக்க ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ கேர்ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணோம் அப்படிங்கிறதால நான் மார்னிங் ஏஞ்ச உடனே ஃப்ரிட்ஜு வந்து ஆஃப் பண்ணிட்டேன். அப்போ தான் வந்து ஐஸ் வந்து எதுவும் ஃபார்ம் ஆகாமல் ஃப்ரீசரில் க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு DIY லிக்விட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த DIY லிக்விட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். அது கூடவே வினிகர் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கூடவே வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பேக்கிங் சோடாவில் வந்து வினிகர் ஆட் பண்ணும்போது நல்லா பொங்கி வரும். அதுக்கு பிறகு நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்குங்க. கலந்ததுக்கு பிறகு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த DIY லிக்விடை நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கு மட்டும் இல்லாமல் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லிக்விடை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் டேரெக்டாக வந்து ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கும் இப்படி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸ்க்ரப் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நம்ம பேக்கிங் சோடா, வினிகர் ஆட் பண்ணியிருக்கிறதால ஃப்ரிட்ஜில் இருக்க கெட்ட ஸ்மெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ வந்து இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்ப்ரே வச்சே வந்து இன்னர் சைடும் அவுட்டர் சைடும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுக்கலாம். இந்த 10 மினிட்ஸ்க்குள்ளே ஃப்ரிட்ஜு ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வந்து நார்மலாக நம்ம வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு போகிறேன். நான் வந்து கவுண்டர் டாப்லேயே வந்து காய வச்சுட்டேன். உங்கள்கிட்ட சன்லைட் ஏரியா இருக்குது அப்படின்னா நீங்கள் சன்லைட்டில் கூட காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ
இப்போ 10 மினிட்ஸ் போல் இருக்கும். ஃப்ரிட்ஜை வந்து தொடச்சிக்கலாம். ஃப்ரிட்ஜை துடைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்க காட்டன் கிளாத்தில் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம வந்து தொடச்சிக்கலாம். காட்டன் கிளாத்தை வந்து லைட்டாக வந்து அலசிட்டு இது மாதிரி வந்து தொடச்சி எடுத்துக்குங்க. நார்மலாக நம்ம வந்து மைக்ரோஃபைபர் கிளாத் வச்சு நம்ம ஃப்ரிட்ஜை வந்து துடைக்கிறதுக்கும் இது மாதிரி வேஸ்ட்டாக இருக்க காட்டன் கிளாத்தில் நீங்கள் துடைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப க்ளீனாக ஆகும். இந்த ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டியர் லிக்விடில் நீங்கள் வந்து வினிகருக்கு பதிலாக லெமன் ஜூஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்ல எஃபோர்ட் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரிட்ஜை தொடச்சதுக்கு பிறகு ஓப்பன்லேயே விட்டுருங்க. அப்போ தான் வந்து உள்ளே வந்து இருக்க ஈரமெல்லாம் சீக்கிரமாக வந்து காஞ்சிரும். நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவும் ஒரு ஸ்மெல்லாக வரும். ஸோ இதை தொடச்சதுக்கு பிறகு ஓப்பன்லேயே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆயில் பாட்டிலில் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா மேலேயே வந்து பிரிஞ்சு வந்துடும். நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அந்த தண்ணிலாம் கீழே ஊற்றிட்டு நார்மலாக நம்ம வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் பாட்டில் வந்து கிளாஸில் ஒரு சிலருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கும். பட் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னு தனியாக வந்து ப்ரஷ் வந்து வாங்கினோம் அப்படின்னாலும் அந்த ப்ரஷ் வந்துட்டு இந்த பாட்டிலோட உள்ளே வந்து போகாது. ஸோ அதனால வந்து க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த நாப்ஸ்லாம் வந்து நார்மலாக வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு பாட்டிலையும் வந்து நார்மலாக வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து ஆயில் பாட்டில் நம்ம வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அந்த பாட்டிலில் இருக்க ஸ்மெல்லும் வராது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சில டைமில் வந்து ஸ்மெல் வரும். ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த ஸ்மெல்லாம் வராது. இப்போ பாட்டில்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. எவ்வளோ பளபளன்னு இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். கையோட வந்து சிங்கையும் வந்து க்ளீன் பண்ணிட போகிறேன். சிங்க்கில் வந்து எனக்கு வெசல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு பிடிக்காது. 1-2 பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னாது அதை க்ளீன் பண்ணிடுவேன். எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா என்னால் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் 1/4 மணி நேரம்லாம் வந்து நின்று ஒர்க் பண்ண முடியாது குழந்தை இருக்கிறதால. ஈவினிங் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வந்து செட் பண்ணிகிட்ருக்கேன். வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதால ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் செட் பண்ணதுக்கு பிறகு ஃப்ரிட்ஜ் மேட் வந்து போட்டுடலாம். உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜ் மேட் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த மாவுலாம் சிந்திருச்சு அப்படின்னா அது ஈஸியாக துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். க்ளீன் பண்ணும்போது ஜஸ்ட்டு அதை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய ஃப்ரிட்ஜு மாடல் வந்து பார்த்திங்கன்னா எல்ஜி பிராண்டு 180 லிட்டர் ஸ்டோரேஜ் வேல்யூமு. ஃப்ரிட்ஜ் மேட் போட்டதுக்கு பிறகு ஃப்ரிட்ஜுக்கு மேலேயும் வந்து கவர் போட்டுடலாம். கவரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேக்கெட்ஸ் இருக்க மாதிரி வாங்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் வந்து சிலிண்டர் புக்லாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரிட்ஜோட ஹேண்டிலையும் கவர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜை வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு ஒரு 1 hour நல்லா கூலிங் ஆனதுக்கு பிறகு இதில் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து வைக்கணும் அப்படின்னா வச்சுக்கலாம். ஈவினிங் வந்து புட்டு வந்து பண்ணலான் இருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு புட்டு மாவு எடுத்திருக்கேன். இது வந்து வீட்லேயே அரைச்சது. புழுங்கல் அரிசியை வந்துட்டு நல்லா வறுத்துட்டு மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி பண்ணுறதால நமக்கு எப்போல்லாம் புட்டு தேவைப்படுதோ ஈஸியாக வந்து செஞ்சுக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும். நல்லா பாயிலாக இருக்கணும் தண்ணி. ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம புட்டு மாவு பதத்துக்கு இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக சூடு இருக்கும் போது கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து ஊற வச்சு எடுத்துக்குங்க. இது ஊறுறதுக்குள்ளேயும் பருப்பு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கு பிறகு பாசிப்பருப்பும் இது கூடவே சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து புட்டு மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு. இது ஊறினதுக்கு பிறகு ஒரு 1/4 மூடி அளவுக்கு துருவின தேங்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து கலந்து விடுங்க. கலந்ததுக்கு பிறகு ஒரு இட்லி பிளேட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் போல் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் வந்துட்டு நீங்கள் இட்லி பிளேட்லேயே நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஈஸியாக வந்து வெந்துடும். நீங்கள் லாஸ்ட்டாக சேர்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ இதை ஸ்டீம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரம் வந்து முன்னாடியே வந்து வச்சுட்டேன். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் போல் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாவு வேகிறதுக்குள்ளேயும் நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிடலாம். வெள்ளைப்பாகுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை வந்து உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்தாப்பில் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கரைச்சிக்குங்க. இது வந்து பதம்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் அந்த தண்ணியில் வந்து வெல்லம் கரைஞ்சாலே போதும்.
புட்டு மாவு நல்லா வெந்ததுக்கு பிறகு இதில் வந்து பருப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளைப்பாகு ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளைப்பாகு வந்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வெள்ளைப்பாகில் வந்து நான் 4 ஏலக்காய் வந்து தட்டி ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட எள் இருந்துச்சு அப்படின்னா எள், அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் இது ரெண்டையும் வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் வந்து நீங்கள் வந்து அரைச்சிட்டு நீங்கள் சேர்த்துக்குங்க. நல்ல வாசனையாக இருக்கும். வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து ஜியோமார்ட்டில் வந்து முந்தின நாள் ஈவினிங்கே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து எனக்கு இன்றைக்கி ஈவினிங் வந்து வந்திருந்தது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஜியோமார்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். பேக்கிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணதால் எனக்கு வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோங்கிற டவுட் இருந்துச்சு. பட் எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. பில்லும் வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தேன், கரெக்டாக இருந்தது. ஃப்ரூட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பைனாப்பிளும் பப்பாயாவும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எல்லாமே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கையோடு வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுட்டு போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.